மெய்யன்பர்களே வணக்கம். மாணிக்க வாசகரின் திருவாசகம் முழுதும் சிவபெருமான் தன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டதால் சிறுபிள்ளை போல் கதறி அழுகிறார். புலம்புவதே திருவாசகமாக நாம் கொள்கின்றோம். அப்படி அந்த திருவாசகம் என்ற தேனை எந்த ஒரு பகுதியிலிருந்து எடுத்து நாம் சுவைத்து பார்த்தாலும் அது இனிக்கத்தான் செய்கிறது. அதிலும் இந்த அச்சோ பதிகம் என்பது மிகவும் தனிச்சிறப்பு வாய்ந்தது. இன்று அச்சோ பதிகத்தில் ஒரு பாடலின் முழு பொருளை ஆனந்திப்போம் வாருங்கள். அன்பர்களே, மாணிக்க வாசகர் சிவனை பிரிந்து வாழ முடியாமல் தவிக்கின்ற அந்த வேளையிலே தான் திருவாசக நூலை நமக்கு தருகின்றார். இதுவரை அந்த நூலிலே அழுது அழுது புலம்பி வந்த அந்த குழந்தை அச்சோ பதிகத்தில் அந்த குழந்தை ஆனந்தமயமாக விடுகிறது. நாம் நடைமுறையில் உபயோகம் செய்யும் அந்த வார்த்தை அச்சச்சோ என்ற அந்த சொல்லை கொண்டே இந்த பதிகத்தை பாடிக்கொண்டிருக்கிறார். அச்சச்சோ என்ற வார்த்தையில் வியப்பு உள்ளது, மகிழ்ச்சி உள்ளது, மேலும் ஆச்சரியம் உள்ளது. இந்த வார்த்தையை நாம் காண்கின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் சுவைக்கின்ற பொழுதும் அதன் தன்மைக்கு ஏற்ப நாம் உபயோகம் செய்கின்றோம். ஆனால் மாணிக்க வாசகர் நாம் எண்ணுவது போல் எண்ணினாரா என்பதை காணவே இந்த அச்சோ பதிகத்தை நாம் விரிவாக உணர ஆரம்பிக்கின்றோம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் பிடிவாத குணம் உண்டு, அறியாமை உண்டு, கூடா நட்பு உண்டு. வினை போக்க பிறந்த இந்த உயிர் மேலும் மேலும் வினையை அல்லவா கூட்டிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் மாணிக்க வாசகர் சொல்கின்றார், நான் மற்றவர்கள் எப்படியோ எனக்கு தெரியாது, என் சிவபெருமான், என்னை தடுத்தாட்கொண்ட என் தெய்வம் என் உயிரை இறை பக்தியில் சேர்த்து அதற்கு வேண்டிய வழியையும் காட்டி அறியாமை இருளை அகற்றி அவனைப் போலவே என்னையும் மாற்றிவிட்டான் என்று பெருமிதத்தோடு சொல்கின்றார். இந்த பேரின்ப நிலையை நாயினும் கீழான எனக்கு இந்த பேரின்ப நிலையை நாயினும் கீழான எனக்கு தன் எல்லையற்ற கருணையினால் ஆட்கொண்டான் என்று வியந்து பாடுகின்றார் மாணிக்க வாசகர். தில்லையில் அருளிய அச்சோ பதியத்தை காண விளைவோம் வாருங்கள். செம்மை நலம் அறியாத சிதடரோடு திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோவே என்று பாடுகிறார்.